பர்டிகுலராக ஹைப்ரிட்னு சொல்கிற கலப்பு இன ரகங்கள் தான் பயங்கரமாக பாதிக்கப்படுது. கலப்பு ரகங்களுக்கு எப்போவுமே அவங்க அளவுக்கு அதிகமான ஊட்டச்சத்து கொடுத்தாதான் காய்கள் கொடுக்குற பார்ட்டி. இந்த பயிருக்கு மேலே இந்த கருப்பு கலர் பூஞ்சானம் படியும் போது ஆட்டோமேட்டிக்காக ஊட்டச்சத்து பாதிப்பு, பயிர் இன்னி வாட ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம பயிருக்கு கொடுக்க வேண்டியது அளவுக்கு அதிகமான ஊட்டச்சத்து. திருப்பி அதை தான் நான் இந்த இடத்துல வற்புறுத்த விரும்புகிறேன். அளவுக்கு அதிகமான ஊட்டச்சத்து கொடுத்து பயிரை ஊட்டச்சத்து நிலை நிறுத்திட்டிங்கன்னா பயிர் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பர்டிகுலர் பூச்சிக்கு எதிர்ப்பு தன்மையை பயிர் உருவாக்க ஆரம்பிக்குது. பயிரோட தாங்குதிறன், பிளான்ட் காம்பன்சேட்டிங் எபிலிட்டி அப்படிங்கிறத ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேறு பயிரை காட்டி சொன்னால் தான் இந்த பயிருக்கு புரியும். நெல்லில் நடு குருத்தில் போய் குருத்தை இது பண்ணுறது குருத்து பூச்சி. நடு குருத்தை காலி பண்ணிருச்சுன்னா அந்த குருத்துலேருந்து வெளியே வர்ற கதிர் வெண்கதிராக தான் வரும். என்னைக்கெல்லாம் குருத்து பூச்சி நடு குருத்தை தாக்குதோ அந்த நடு குருத்து தாக்குன நெல் பயிர் சைடு தூறு வெடிக்க வைக்கும். சைடு தூறு வெடிக்கும் போது நடு குருத்தை விட 3-4 சைடு தூறுகள் வெடிக்கும். ஆனால் நடு குருத்த அளவுக்கு அதனோட நீளமும் அளவும் அதனோட இந்த எண்ணிக்கையும் இருக்காதே தவிர இந்த சைடு குருத்துலேயே அதுக்கு தேவையான உங்களுக்கு மகசூல் இழப்பு ஈடுகட்டப்பட்டுவிடும். இதே தான் இங்கேயும் தென்னை மரத்துலையும் பாக்கு மரத்துலையும் சுருள் வெள்ளை தாக்குதல் வந்துச்சுன்னா நீங்கள் ஊட்டச்சத்து கொடுத்து பயிரை ஏற்றிட்டிங்கனாலே முக்கால்வாசி பிரச்சனை ஓவர்.